ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு அறிவியலில் 3ஆம் பருவத்தில் அலகு 7 பொருளாதார உயிரியல் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயற்கையின் நன்கொடையானது எல்லையற்றது. பல வகையான பயனுள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா தாவரங்களிலிருந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள் பல இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அவை பல வகையான பயன்களையே பெற்றுள்ளன. சரிங்களா? அதாவது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள் பல இருக்குது. அது பல வகையான பயன்களையும் தரக்கூடியது அப்படிங்கிறாங்க. அத்தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையில் காணப்படுகின்றது. இயற்கையிலேயே காணப்படக்கூடிய தாவரங்கள் இவை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குன்றுகளிலும் காடுகளிலும் காணப்பட்ட போதிலும் பல வகையான தாவரங்கள் பார்த்தீங்கன்னா உணவிற்காகவும் தொழிற்சாலைகளுக்காகவுமே பயிரிடப்படுகின்றன. அதாவது அதிக பயன் தரக்கூடிய தாவரங்கள் உணவிற்காகவும் தொழிற்சாலைகளுக்காகவும் பயிரிடப்படுகின்றன அப்படின்னு சொல்றேன். தாவரங்களின் பொருளாதார பயன்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? எனவே நாகரிக வளர்ச்சியின் விளைவாக தோன்றும் தேவைகளின் அதிகரிப்பை சமாளிப்பதற்காக அவற்றை வளர்க்கவும் மேம்படுத்தவும் வாய்ப்புகள் பெருகி வருகின்றன அப்படின்னு சொன்னாங்க. பூச்செடி வளர்த்தல் மற்றும் தோட்டக்கலை முறை ஆகியவை மக்களிடையே நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா பல தாவரங்கள் மருத்துவ பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. காளான்கள் புரதச்சத்து மிக்கவை ஆகும். எனவே அவற்றை பயிரிடுவதன் முக்கியத்துவமும் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீர் உயிரி வளர்ப்பு, அதாவது நீர்ல உயிர்களை வளர்க்கக்கூடியது. ஓகேங்களா? மீன், இறால், நண்டு, முத்து மற்றும் உண்ணத்தக்க சிப்பிகள், மண்புழு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர் உயிரி வளர்ப்பு இருக்குது. அப்புறம் மண்புழு வளர்ப்பு இருக்கு, தேனீ வளர்ப்பு இருக்கு, அப்புறம் கால்நடை வளர்ப்பு போன்ற உயிரியல் சார்ந்த பொருளாதார அம்சங்களை மேம்படுத்த முக்கியத்துவம் இக்காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அவற்றின் வணிக மற்றும் பொருளாதார பயன்களுக்காகவே அவை முக்கியத்துவம் பெற்று வருகிறதாகவும் சொல்றாங்க. வளர்ந்து வரும் மக்கள் தொகை தேவைக்கு ஏற்ப சூழ்நிலை மற்றும் இயற்கை வளங்களை சிதைக்காமல் அதிக உணவு உற்பத்தி செய்வதற்கான பல புதிய வழிகளை கண்டறிய அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறதாகவும் சொல்றாங்க. கால்நடை பண்ணைகள் தற்போது விவசாயம் சார்ந்த தொழிலாக உருவாகி கிராமப்புற மக்களுக்கு பயன்படுவதாக உள்ளன. ஓகேங்களா? இப்ப கால்நடை வளர்க்கறதுல எல்லாமே விவசாயம் சார்ந்த தொழிலாக உருவாகி கிராமப்புற மக்களுக்கு அதிகம் பயன் தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் உணவு தேவையை திருப்தி அடைய செய்யும் வகையில் விலங்குகளின் மூலம் பெறப்படும் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தேனீ வளர்ப்பு மற்றும் மண்புழு வளர்ப்பு ஆகியவை எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த வணிகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா? இது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அடுத்து தோட்டக்கலை என்பது வேளாண்மையினுடைய ஒரு பிரிவு தான் தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்க. இது கனிகள், காய்கறிகள் மற்றும் அழகு தாவரங்களை வளர்த்துறது தான் தொடர்புடையது இந்த தோட்டக்கலை. ஓகேங்களா? தோட்டம் அப்படிங்கிறதுக்கு பொருள்படும் ஹார்டஸ் மற்றும் வளர்ப்பு என பொருள்படும் கலரே என்ற லத்தீன் வார்த்தைகளிலிருந்து தான் இது உருவானதா சொல்றாங்க. தோட்டக்கலைங்கிறது பார்த்தீங்கன்னா தாவர வளர்ப்பு பற்றிய ஒரு அறிவியல் மற்றும் கலை ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது தான் இந்த தோட்டக்கலை. மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி, தரம், அப்படி மகசூல், அப்போ அதே வேளையில் நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிரான திறனுடைய தாவரங்களை உருவாக்குவதோ இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த தோட்டக்கலை. இந்த தோட்டக்கலையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரிவுகள் இருக்குதா சொல்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழவியல், போமாலஜி, அடுத்து காய்கறி பண்ணை, ஓலிரிகல்ச்சர், பூந்தோட்ட பண்ணை, ஃப்ளோரிகல்ச்சர், நில அமைவு தோட்டங்கள் அப்படின்னு 4 வகையா இந்த தோட்டக்கலையை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பழவியல், போமாலஜினா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பழவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போமாலஜி என்ற வார்த்தையானது பழம் என பொருள்படும். போமம் அப்படிது போமாலஜி இருக்குங்களா? இதில் போமம் அப்படிங்கிறது பழம், லாஜி அப்படிங்கிறது படிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை பழத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் போமாலஜி, பழவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் இது பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த பழவியல் எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழங்களுடைய தரம், உற்பத்தி முறைகள் ஆகியவற்றை முன்னேற்றி மேம்படுத்துவதற்காகவும் உற்பத்தி காலத்தை முறைப்படுத்துவதற்கும் மற்றும் உற்பத்தி செலவை குறைக்கிறதும் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த பழவியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து காய்கறி வளர்ப்பு, ஒலரிகல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். காய்கறி வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி தாவரங்களை வளர்ப்பது பற்றிய அறிவியல் தான் காய்கறி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மறுபடியும் 3ஆ பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையலறை அல்லது உணவு தோட்டங்கள், வணிக தோட்டங்கள், செயற்கை காய்கறி தோட்டங்கள் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இப்போ சமையலறை தோட்டங்கள்லாம் என்னன்னு பாருங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை வீட்டை சுற்றி சிறிய அளவில் வளர்க்கறது பேர் தான் சமையலறை தோட்டங்கள்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, முட்டைக்கோசு, வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், கீரட், கேரைகள் மற்றும் பல இதெல்லாமே நம்ம வீட்டை சுற்றியுமே வளர்க்கக்கூடிய தாவரங்கள். சரிங்களா? இதெல்லாம் சமையலறை தோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அடுத்தது தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் டன் எடைக்கும் அதிகமான வாழைப்பழங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன சொல்றாங்க. கொய்யா, விழுதி பழம், அதாவது விழுதி பழம்னா லிச்சி பழம், ஓகேங்களா, மற்றும் மாம்பழம் ஆகியவற்றை பெரிய அளவில் உற்பத்தி செய்வதில் இந்தியா தான் வந்து முதல் இடத்துல உள்ளது. சப்போட்டா உற்பத்தியில பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கதா சொல்றாங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் டன் எடைக்கும் அதிகமான வாழைப்பழங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது, ஓகேங்களா. உலக அளவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பழம் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் தான். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா, விழுதி பழம் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்ததில் இந்தியா பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. சப்போட்டா உற்பத்தியில் 2ஆம் இடத்துல இருக்குது, சரிங்களா. அடுத்தது மேலும் தெரிந்து கொள்ள பாருங்க, தகவல் துளி உழவன் செயலி அப்படின்னு. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா உழவன் செயலி, அதாவது உழவன் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க என்ற கைபேசி பயன்பாட்டு செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு வழங்கும் விவசாய மானியங்கள், விவசாய உபகரணங்கள், பயிர் காப்பீட்டு தகவல்கள் மற்றும் காலநிலை ஆகியவற்றை பற்றிய தகவல்களை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அரசு மற்றும் தனியார் நிலையங்களில் உள்ள விதை மற்றும் உரங்களின் கையிருப்பை பற்றிய தகவல்களையும் இந்த உழவன் செயலி வந்து வழங்குறதாகவும் சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து வணிக தோட்டங்கள்னா என்னன்னு பார்க்கலாம். இது சந்தைகளில் விற்பனை செய்யும் நோக்கத்தோடு பெரிய அளவில் காய்கறிகளை உற்பத்தி செய்யக்கூடிய முறை தான் வந்து வணிக தோட்டங்கள். அதாவது சந்தையில் கொண்டு போய் காய்கறிகள் விற்கிறதுக்காக பெரிய அளவில் வந்து உற்பத்தி செய்கிறாங்களே அதுதான் வந்து வணிக தோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து செயற்கை காய்கறி தோட்டங்கள்லாம் என்னென்னு பாருங்கள். இது கட்டடங்கள், பசுமை வீடுகள், குளிர்சாத பண்ணைகள் மற்றும் பிற செயற்கையான சூழ்நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகளை வளர்க்குறது முறையை தான் வந்து இந்த செயற்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கை காய்கறி வளர்ப்பு முறை அப்படிம்பாங்க. இது ஒரு அதிதீவிர காய்கறி வளர்ப்பு முறையாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயற்கை காய்கறி தோட்டங்களில் வளர்ப்பாங்க, சரிங்களா. அடுத்து தெரிந்து கொள்ள பாருங்க, சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா அதிக அளவில் காய்கறிகளை உற்பத்தி செய்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. உருளைக்கிழங்கு மற்றும் வெண்டைக்காய் உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதல் இடத்திலும், அதாவது உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போட்டா வந்து 2வது இடத்துல இருக்குது. விழுதி பழமும் கொய்யா பழமும் முதல் இடத்துல, ஓகேங்களா, இந்தியா. அது உருளைக்கிழங்கு, வெண்டைக்காவும் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து முதல் இடத்துலையும், கத்தரி, முட்டைக்கோசு, பட்டாணி, வெங்காயம், காலிஃப்ளவர் மற்றும் தக்காளி உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடத்துலையும் உள்ளது. இந்த இதில் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து பசுமை வீடு, பாலித்தீன் வீடுனா என்னது, அல்லது பாலித்தீன் வீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருளால் அமைக்கப்பட்ட மேற்கூரையின் கீழ் வந்து பயிர்களை வளர்க்கக்கூடிய ஒரு முறை தான் வந்து இந்த பசுமை வீடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருளால் அமைக்கப்பட்ட மேற்கூரையின் கீழே வளர்க்கக்கூடிய மேற்கூரையின் கீழே வந்து பயிர்களை வளர்க்கறதுக்கு பேர் தான் வந்து பசுமை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. போதிய அளவு வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை பெறுவதற்காக முற்றிலுமாகவோ அல்லது பகுதியளவோ கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இங்கு வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகம் முழுவதும் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு விவசாய முறை அப்படின்னு சொல்றாங்க. பசுமை வீட்டினுடைய நன்மைகள் என்னன்னு பாருங்க. நோயில்லா தாவரங்களை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்ய முடியும். பயிர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த அளவே நீரே போதுமானதாக இருக்குது. இதுதான் வந்து பசுமை வீட்டினுடைய பயன்கள். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பசுமை வீட்டினால திறந்த வெளியில் பயிரிடப்படும் பயிர்களை விட இதனுடைய மகசூல் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு வந்து இதுல வந்து குறைவு அப்படிங்கிறாங்க. சாதகமற்ற சூழ்நிலைகளிலிருந்து இது தாவரங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா பசுமை வீடு, பாலித்தீன் வீடுலாம் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. மொட்டை மாடியில் வளர்க்கக்கூடியதும் அந்த பசுமை வீடு தான். மொட்டை மாடியில் காய்கறி தோட்டம் அமைச்சு காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்களா, அதுவும் வந்து ஒரு பசுமை வீடு தான், ஓகேங்களா. அடுத்து தகவல் இதில் பாருங்க, தெரிந்து கொள்கிற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், ஓகேங்களா. பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இது இந்திய நடுவண் அரசின் வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு விவசாயிகளுக்கு நிதி உதவியும் பயிர் காப்பீடும் வழங்குகிறது. இது 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து வந்து ஃப்ளோரிகல்ச்சர், பூ வளர்ப்பு பார்க்கலாம். இது மலர்களையும் அழகு தாவரங்களையும் மலர் பண்ணையில் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்றாங்க. இது பாரம்பரிய மலர்கள், முட்டுவிடும் பூக்கள், தரை ஒட்டிய தாவரங்கள், சிற்றிலைகளை உடைய தொடர் தாவரங்கள், மரம், சிறு பொருட்கள் போன்றவற்றை வளர்ப்பதை பற்றியது ஒரு பிரிவு தான் வந்து இந்த ஃப்ளோரிகல்ச்சர், ஓகேங்களா. இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகுக்காகவும், வாசனை எண்ணெய்கள் தயாரிக்கவும், மருந்து பொருட்களாகவும், ஊட்டச்சத்து மருந்து பொருட்கள் தயாரிக்கவும் போன்ற மதிப்பு மிக்க பொருட்களுக்காக தான் இதெல்லாம் வளர்க்கப்பட்டதா சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தோட்ட செடி வகை மலர்கள், பொலாரி கோனியம், அதாவது புஷ்சிலிங்சிஸ், அதாவது இம்ஃபேசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சாமந்தி, பெட்டூனியா, இதெல்லாமே வந்து இப்போ மதிப்புமிக்க பொருட்களுக்காகவும் ஊட்டச்சத்து மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்காகலாம் இது வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி தான் பூந்தோட்ட பண்ணை இருக்கும். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் உள்ள மலரியல் மண்டலங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒசூர் மண்டலம் மல்லிகை, சாமந்தி, செண்பகப்பூ, ரோஜா இங்கெல்லாம் வந்து அதிகமான இந்த பயிர்கள்லாம் இந்த மலர்கள்லாம் காணப்படும். சென்னை மண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை, மேரிகோல்டு, கனகாம்பரம். மதுரை மண்டலத்தில் மல்லிகை, செண்பகப்பூ, வாசனை ரோஜா, அரளி, கனகாம்பரம். திருச்சி மண்டலம் பார்த்திங்கன்னா மல்லிகை, ரோஜா, வாசனை ரோஜா. கோயம்புத்தூர் மண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை, நில சம்மங்கி, கோழிப்பூ, வாசனை ரோஜா. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிகை, வாசனை ரோஜா. மலைப்பிரதேச மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சாமந்தி, கனகாம்பரம். ஓகேங்களா. இதெல்லாமே வந்து இந்த பூக்கள் எல்லாம் விளையுது. அடுத்து இந்த மலரினுடைய பயன்கள் என்னென்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அழகுக்காக பயன்படுத்துகிறோம், அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மதம் சார்ந்த மற்றும் சடங்கு நிகழ்வுகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. சுபகாரியம் மற்றும் காரிய சடங்கு நிகழ்வுகளிலும் இந்த மலர்கள் பயன்படுத்தப்படும். ஓகேங்களா. தோட்டங்களுக்கு வண்ணத்தையும் அழகையும் அளிக்கின்றன. நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவது இந்த மலர்கள் தான். சரிங்களா. அடுத்து தெரிந்து கொள்ள பாருங்க. வழிபாடு, மாலைகள் தொடுத்தல் மற்றும் அழகுபடுத்துவதற்காக உதிரிப்பூக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 30% வளர்ச்சி சதவீதத்தை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது தோராயமாக 10,000 கோடி ரூபாய் வருவாய் தரும் வணிகத்தினை இது உருவாக்குறதா சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து நில அமைவு தோட்டங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அது நில அமைவு தோட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகள், வணிக வளங்கள் மற்றும் பொது இடங்களில் நில தோட்டங்களை திட்டமிட்டு வடிவமைப்பதை பற்றிய பிரிவு தான் வந்து நில அமைவு தோட்டமானது, லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து நில அமைவு தோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உரமிடுதல், உயிரி உரமிடுதல். உரமிடுதல்னா என்னன்னு பார்க்கலாம். தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள், நுண்ணுயிரினுடைய சிதைவுகள் ஆகியவற்றிலிருந்து கனிம உரங்கள் வந்து உருவாக்கப்படுதா சொல்றாங்க. இவ்வகை உரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்தை வந்து மண்ணிற்கு வழங்கி அந்த மண்ணை வந்து வளமானதாக மாற்றும். சரிங்களா. சில உரங்கள் வந்து கீழே சொல்றாங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விலங்குகள்னால என்னென்ன உரங்கள் கிடைக்குதுன்னு பாருங்க. வளர்ப்பு பிராணிகளான கால்நடைகள் இருக்கு இல்லைங்களா, பசு, ஆடு, மாடு, கோழி இதெல்லாம். அப்புறம் வந்து கால்நடைகள், குதிரை, பன்றி, ஆடு, கோழி, வான்கோழி, முயல் போன்றவற்றினுடைய கோமியமும் அவனுடைய சாணங்கள் ஆகியவற்றை வந்து இவற்றையெல்லாம் உள்ளடக்கியது தான் விலங்கு உரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வெவ்வேறு விலங்குகளிடமிருந்து பெறப்படும் உரங்கள் வந்து வெவ்வேறு பண்புகளையும் பயன்பாடுகளையும் கொண்டுள்ளன. ஒவ்வொரு விலங்குகளிடமிருந்து பெறக்கூடிய உரம் வந்து வெவ்வேறுவான பயன்பாடுகளையும் பண்புகளையும் கொண்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கோமியும் சாணமும் அதனுடைய பண்பாடும் பயனும் வந்து வேற மாதிரி இருக்கும், பண்பும் பயனும் வேற மாதிரி இருக்கும். அதே ஆடுகிட்டிருந்து பெறக்கூடிய உரமான அந்த கோமியமும் சாணமும் பார்த்தீங்கன்னா வேறு பயனையும் தரக்கூடியது, அதே சமயம் வேற பண்புகளையும் உடையதாக இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு மாதிரி பண்பு உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொழுப்பண்ணை உரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது கால்நடைகளுடைய சாணம், சிறுநீர் மற்றும் மாட்டு கொட்டகங்களில் தரைமேல் இருக்கும் கழிவுகள் மற்றும் பண்ணை கழிவுகள் ஆகியவற்றினுடைய கலவை தான் வந்து இந்த தொழுப்பண்ணை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றாக சிதைந்த தொழுப்பண்ணை உரமானது சராசரியாக பார்த்தீங்கன்னா 0.5% நைட்ரஜனையும் 0.2% பாஸ்பேட் மற்றும் 0.5% பொட்டாசையும் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாட்டு சாண உரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது தொழுப்பண்ணை உரத்தை காட்டிலும் அதிக சத்துக்களை கொண்டது இந்த செம்மறி ஆடு, வெள்ளாட்டு சாணம். ஓகேங்களா. 3% பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும், 1% வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இருக்கும், 2% வந்து பொட்டாசியம் ஆக்சைடு ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாட்டு சாண உரங்கள். ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுலேருந்து கேட்கலாம் 1 மார்க்கு. அடுத்து கலப்பு உரம், எருவாக்குதல்னா என்னன்னு பார்க்கலாம். மண்ணை வளப்படுத்தக்கூடிய பொருள் தான் வந்து மற்றும் உரமாகவும் உள்ளதுன்னு சொல்றாங்க. அதிக சத்துக்களை வந்து இது கொண்டுள்ளதா இருக்கும். கரிம பொருள்களான பயிர் கழிவுகள், விலங்கு எச்சங்கள், உணவு கழிவுகள், தொழிற்கூடங்கள் மற்றும் நகராட்சி கழிவுகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நுண்ணுயிர்களால இயற்கையான முறையில் வந்து சிதைவடைய செய்கிறது தான் வந்து இந்த கலப்பு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றின் மூலமாக தான் இதெல்லாம் உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மண்ணில் வாழக்கூடிய மண்புழுக்களின் உதவியுடன் உரங்களை வந்து உருவாக்கும் முறையே மண்புழு உரமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை மண்ணில் உள்ள தாவர மற்றும் விலங்கு கழிவுகளை கொண்டு செரிமானம் செய்து எச்சமாக்குகின்றன. இந்த எச்சங்களை மண்புழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த எச்சங்களை தான் வந்து மண்புழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெர்மிகம் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து பசுந்தாள் உரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பசுந்தாள் உரமானது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை இலைகள், மரக்கிளைகள், புதர் செடிகள், தேவையற்ற நிலங்களில் வளரும் செடிகள், வயல்வெளி நீர்த்தேக்கங்களில் வளரும் தாவரங்கள் இன்னும் பலவற்றை சேகரித்து மட்க செய்து தயாரிக்கப்படும் உரம் தான் வந்து இந்த பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மண்ணினுடைய அமைப்பையே உயர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீர்த்தேக்கு திறனையும் அதிகரிக்கிறதாகவும் சொல்றாங்க. மண் அரிப்பு மூலம் ஏற்படும் மண் இழப்பத்தை வந்து தவிர்க்கின்றன அப்படிங்கிறாங்க. இது மண்ணினுடைய காரத்தன்மையை சீர்படுத்தி களைச்செடிகள் உருவாவதை கட்டுப்படுத்த உதவுவதாகவும் சொல்றாங்க. லெகுமினேஸ் குடும்ப தாவரங்கள், அதாவது பேபேசி தாவரங்களுடைய சிதைவடையாத இலைகளிலிருந்து இந்த உரமானது நேரடியாக பெறப்படுதுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சணல், குரோட்டலேரியா, ஜென்சியா. அடுத்து மலை முருங்கை, செஸ்பானியா அக்குலிட்டா, அகத்தி, செஸ்பானியா
ஸ்பீசியோசா ஆகியன வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுந்தாள் உரங்கள் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து உயிரி உரங்கள்னா என்னன்னு பார்க்கலாம். உயிரி உரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் கலந்த பொருட்கள் தான் வந்து உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவைகளுடைய விதைகள், தாவரங்களுடைய மேற்பரப்புகள் அல்லது மண் ஆகியவற்றில் பயன்படுத்தும் போது தாவர உட்பகுதிகளில் ரைசோபியம் உண்டுகளை உருவாக்கி ஓம்புயிரிகளான முதல் நிலை ஊட்டச்சத்துக்களை அதிகரிப்பதன் மூலம் தாவர வளர்ச்சியை வந்து இது தூண்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உயிரி உரங்களினுடைய வகைகள் என்னன்னு பாருங்க. ரைசோபியம், ஓகேங்களா? இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்வாழ் பாக்டீரியம் அப்படிங்கிறாங்க. இவை லெகுமினஸ் தாவரங்களின் வேர்களில் வேர் முண்டுகளை உருவாக்குவதற்காக கூட்டுயிர் வாழ்க்கையை வந்து நடத்துகின்றன. இந்த பாக்டீரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டல நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தி அவற்றை அம்மோனியாவாக மாற்றி வழங்குது. ஓகேங்களா? ரைசோபியம் மற்றும் உயிரி உரம் இப்படி தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து அசோஸ்பைரில்லம் அப்படின்னு என்ன பார்க்கலாம். இவை வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் கொண்டவை, மேலும் அவற்றை பயிர் தாவரங்களுக்கும் வழங்குறது. ஓகேங்களா? மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் மற்றும் சோளம் போன்ற தாவரங்களின் மீது நோய் தடுப்பு உரமாக வந்து இவை பயன்படுத்தப்படுதா சொன்னாங்க. இவைகள் வந்து தானியங்களை பார்த்தீங்க அப்படின்னா 5 முதல் 20% சிறுதானியங்களை பார்த்தீங்க அப்படின்னா 30%, தீவன பயிர்களை பார்த்தீங்க அப்படின்னா 50% தானிய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? அசோஸ்பைரில்லம் உயிரி உரம் இப்படிதான். அடுத்து வந்து அசோட்டோபாக்டர் அப்படிங்கிறது. இவை கோதுமை, நெல், மக்காச்சோளம் மற்றும் சோளம் ஆகியவற்றின் மகசூலை அதிகரிக்க இந்த அசோட்டோபாக்டர் வந்து உதவுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வந்து கோதுமை, நெல், மக்காச்சோளம், சோளம் அப்படின்னுடைய மகசூலை வந்து அதிகரிக்கக்கூடிய உயிரி உரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோட்டோபாக்டர். இவ்வுயிரிகள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்துவது மட்டுமின்றி பூஞ்சை எதிர்ப்பொருள் மற்றும் பாக்டீரிய எதிர்ப்பொருள்கள் போன்ற கூட்டுப்பொருள்களையும் உற்பத்தி செய்து தாவரங்களுக்கு வந்து வழங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பூஞ்சை வேர்கள், மைக்கோரைசா அப்படின்னு என்ன பார்க்கலாம். இவ்வகை பூஞ்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குலர் தாவரங்களின் வேர்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கையை வந்து மேற்கொள்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. இவை பாஸ்பரஸ் ஊட்டச்சத்தினை எடுத்துக்கொள்ளும் திறனை வந்து அதிகரிக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, பப்பாளி ஆகியன. சரிங்களா? மைக்கோரைசா உயிரி உரம். அடுத்து அசோலா என்ற நீர் பெரணியானது நீரின் மேல் தனித்து மிதக்கும் தன்மை கொண்டது. நீலப்பச்சை பாசியான சயனோ பாக்டீரியாவான அனாஃபினாவுடன் சேர்ந்து கூட்டுயிர் வாழ்க்கையையும் நடத்துகின்றது. இது ஒளிச்சேர்க்கை மூலம் பெறப்படும் ஆற்றலால் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றதுன்னு சொன்னாங்க. எனவே இது மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை எனவும் அழைக்கப்படுகிறது. எது வந்து மிதக்கும் நைட்ரஜனுடைய தொழிற்சாலை அப்படின்னா அசோலா. ஓகேங்களா? அசோலா என்ற நீர் பெரணி அதுதான் வந்து மிதக்கும் நைட்ரஜனுடைய தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. உயிரி உர திட்டம். இத்திட்டம் வந்து தமிழ்நாடு அரசால சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இயற்கை விவசாயத்தை முறையாக நிர்வகிப்பதும் மண் வளத்தை அதிகரிப்பதற்கு உதவி செய்யறது தான் இதனுடைய நோக்கமே. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. எந்த திட்டம்னு கேட்டாங்கன்னா உயிரி உர திட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவத்தினுடைய தந்தைகள் யாருன்னு பாருங்க. ஆயுர்வேதத்தினுடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா சராகா சம்கிதா. யோகாவுக்கு வந்து பதஞ்சலி. யுனானி ஹிப்போக்ராட்டஸ். ஓகேங்களா? ஹிப்போக்ராட்டஸ் புக்ராத். ஓகேங்களா? அடுத்து சித்தாக்கு அகஸ்தியர். ஹோமியோபதி சாமுவேல் ஹன்மேன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மருந்து தாவரங்கள் பார்க்கலாம். மனித வரலாற்றை போன்றே மருந்து தாவரங்களுக்கும் ஒரு பழமையான வரலாறு இருக்கிறதா சொல்றாங்க. பெரும்பாலான மருந்துகள் பார்த்தீங்கன்னா தாவரங்கள்லேருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெறப்பட்டது அப்படின்னாங்க. அநேக மருத்துவ முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படும் மருந்துகளை தான் பயன்படுத்துறாங்க. இவ்வகை மருந்துகள் வந்து தாவரங்களுடைய 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள்கள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களுடைய 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்களுடைய பொருட்களால் தான் வந்து அவற்றினுடைய வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், அமினோ அமிலங்கள் போன்றவை எல்லாமே. 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் தாவரங்களுடைய பாதுகாப்பு, போட்டி மற்றும் சிற்றினங்களுடைய உட்தொடர்பு ஆகியவற்றிற்கும் இது வந்து பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அல்கலாய்டுகள், டெர்பினாய்டுகள், பிளோவோனாய்டுகள் மற்றும் பல. தாவர வேதியியல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களில் காணப்படும் தாவர வேதிப்பொருட்களை பற்றிய படிப்பு தான் வந்து தாவர வேதியியல். இவ்வகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா தாவரங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிடைக்கின்றன. சில தாவர மருந்து பொருட்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம் CSIR, தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் NPRI மற்றும் மருத்துவ நறுமண தாவரங்களுக்கான மத்திய நிறுவனம் CIMAP ஆகியவை கூட்டாக இணைந்து BGR-34 எனப்படும் நீரிழிவு ஆயுர்வேத தடுப்பு மருந்து வந்து அதாவது பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டரை வந்து அறிமுகப்படுத்துவதா சொல்லியிருக்காங்க. இந்த 34 வகையான தாவர மூலிகை வளங்களை அங்கமாக கொண்டது. இது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மருத்துவ தாவரங்களிலிருந்து பெறப்படும் மருந்துகள் என்னென்னு பாருங்க. தமிழ் பெயர், தாவரவியல் பெயர், மருந்து, பயன்படும் பகுதிகள், குணப்படுத்தும் நோய்கள். ஓகேங்களா? தமிழ் பெயர் கற்றாழை,
இது தாவரவியல் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. மருந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ராக்வினோன். இலைகளில் தான் பயன்படுத்தக்கூடிய பகுதி. காயங்களை சரிப்படுத்துறதுக்காகவும் தோல் நோய் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. துளசி ஆசிமம் சங்கடம் பயன்பாட்டு எண்ணெய் இலைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. சளி காய்ச்சல் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாமே இந்த துளசி பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நன்னாரி ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்பின் வேர்கள் பயன்படுத்துகிறாங்க. பாக்டீரியா தொற்று வயிற்றுப்போக்குக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நிலவேம்பு ஆண்ட்ரோரி கிராகிஸ் அப்படிங்கிறாங்க. பேனிக்ளோட்டோ ஆண்ட்ரோரி கிராகிஸ் பேனிக்ளோட்டோ. டெர்பினாய்டுகள் அனைத்து பாகங்களுமே யூஸ் ஆகுது, பயன்படுத்தப்படுது. டெங்கு காய்ச்சல் நீரிழிவு நோய் சிக்கன் குனியாக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வெப்பாலை ரைட்டியா டிங்டோரியா, அது பிளவினாய்டுகள் மரப்பால் இலைகள். ஓகேங்களா, மரப்பால் இலைகள் படர்தாமரை வயிற்றுப்போக்குக்கு வீக்கத்துக்காக. அடுத்து சின்கோனா மரம் சின்கோனா அபிசினாலிஸ் குயனைன் மரப்பட்டைகள் மலேரியா நிமோனியா காய்ச்சலுக்காக. சிவன் அவல் பொறி ரவுல்ஃபியா செர்பென்டினா ரிசர்ஃபைன் வேர்கள் ரத்த அழுத்தம் குறைய பாம்பின் விஷமுறிவுக்கு. அடுத்து தைலமரம் யூக்லிப்ஸ் குளோலஸ் அது யூக்லிப்ஸ் எண்ணெய் இலைகள் காய்ச்சல் தலைவலிக்காக பயன்படுத்தப்படுது. பப்பாளி காரிகா பப்பாயா பாப்பைன் இலைகள் விதைகள் டெங்கு காய்ச்சலுக்காக. நித்திய கல்யாணி கேந்த்ராந்தஸ். ஓகேங்களா, ரோசியஸ் அல்கலாய்டுகள் அனைத்து பகுதியிலுமே ரத்த புற்றுநோய் லியூக்கேமியா அப்படிங்கிறதுக்காகும். ஓகேங்களா, ரத்த புற்றுநோய் வந்து லியூக்கேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து காளான் வளர்த்தல்னா என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, காளான் வளர்த்தல் அப்படின்னு தாவர விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை பயன்படுத்தி காளான்களை வளர்க்கும் முறையே வந்து காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கழிவை அழித்து நலத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம் என சுருக்கமாக கூறப்படுது. காளான்களை பார்த்திங்கன்னா சரிவிகித நார்ச்சத்துகளும் புரதத்தன்மையும் மிகுந்து காணப்படுவதனால காளான் வளர்ப்பு தொழில்நுட்பமானது உலகம் முழுவதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. காளான்கள் பெசிடியோமைசிட்ஸ் என்ற பூஞ்சைகள் பிரிவை சார்ந்ததாகும். இவைகள் அதிக அளவு புரதங்களையும் நார்ச்சத்துக்களையும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களையும் கொண்டுள்ளதான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட காளான் வகைகளும் உள்ளனன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் காளான் அகாரிகஸ் பைஸ்போராஸ், சிப்பி காளான் ஃப்ளோரோட்டஸ் சிற்றினங்கள், வைக்கோல் காளான் வால்வோரியல்லா வால்வேசி. காளான் அறுவடை செய்ய 1 மாதம் முதல் 3 மாதம் வரை ஆகும்னு சொல்கிறாங்க. காளான் வளத்தில் முக்கியமான நிலைகள் எல்லாமே சொல்கிறாங்க, கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலத்தல் காம்பவுண்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது வைக்கோலுடன் மாட்டுச்சாணம் போன்ற பல வகையான கரிம பொருட்கள் மற்றும் கனிம உரங்களை சேர்த்து கலப்பு உரமானது தயாரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1 வாரத்திற்கு வைத்து பாதுகாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து காளான் வித்து ஸ்பான் பண்ணுவாங்க. ஸ்பான் என்பது காளானுடைய விதையாகும். நோய் நுண்மை நீக்கப்பட்ட நிலையில பூஞ்சை உடலங்களை தானியங்களில் வைத்து வளர்ப்பதன் மூலம் இது பெறப்பட்டதா சொல்றாங்க. இவ்வாறு பெறப்பட்ட விதைகள் உரங்களின் மேல தூவப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து தெரிந்து கொள்ள என்னன்னு பாருங்க. கானோடெர்மா லூசிடம் என்ற காளான் பொதுவாக லிங்லி என அழைக்கப்படுகின்றது. இதை ஞாபகம் வச்சுங்க. எந்த காளான் வந்து லிங்லின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கானோடெர்மா லூசிடம். ஓகேங்களா, இது ஸ்டீராய்டு போன்ற டெர்பினாய்டுகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்லி மனிதர்களுக்கு கீழ்கண்ட நன்மையை தருகிறதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான உயிர் வலியை அதிகப்படுத்தவுடன் ஆற்றலையும் அளிக்கிறது, அதிக ஆற்றலையும் வீரியத்தையும் அளிக்கிறது, மூளைத்திறனை அதிகரிக்கிறது, நல்ல உறக்கத்தை தருவதோடு ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க, ரத்த அழுத்தத்தினையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேசிங் பண்ணும் உரையிடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதை கலந்த உரத்துடன் வந்து மண்ணானது மெல்லிய அடுக்காக தூவப்படும். இது காளான் வளர்வதற்கு உதவி புரிகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது ஈரப்பதத்தை வழங்கி வெப்பநிலையை வந்து சீராக்குகின்றதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பொருத்துதல் பின்னிங் உடலமானது சிறிய முட்டுவிட தொடங்கி காளானாக வளர்கின்றது. குண்டூசி போல் காணப்படும் இந்த வெண்மையான முட்டுகளுக்கு ஊசிகள் என்று பெயர். சரிங்களா, அப்புறம் அறுவடை செய்தல். காளான்கள் 15 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நன்றாக வளரும். இவைகள் 1 வாரத்தில் 3 சென்டிமீட்டர் உயரத்தில் வளரக்கூடியவை. இது அறுவடை செய்ய தேவையான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே வாரத்தில் 3 சென்டிமீட்டர் வளர்ந்துடும். இது வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 வார காலத்தில் முழுமையான காளான்களை வந்து நம்ம அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பதப்படுத்துதல். எப்படி பதப்படுத்துதல் பாருங்க. நிறம் மாறுதல், எடை குறைதல் மற்றும் சுவை இழப்பு ஆகியன அறுவடை காலத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகளாகும் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றை தவிர்க்க கீழ்கண்ட முறைகளில் வந்து பயன்படுத்தலாம். குளிர்விக்கிறதுனாலையும் உலர்த்துதல், கலனில் அடைத்தல், வெற்றிட குளிர்வித்தல், காமா கதிர்வீச்சு மற்றும் 15 டிகிரி அதாவது 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மண்ணே இல்லாமல் நீரில் மட்டும் வச்சு எப்படி தாவரங்களை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மண்ணற்ற சூழலில்
நீரில் கரைந்துள்ள கனிம ஊட்டங்களை கொண்டு தாவரங்களை வளர்த்தல் தான் வந்து மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது நீரில் கரைந்துள்ள கனிம ஊட்டங்களே கொண்டு தாவரங்களை வளர்க்கறதுக்கு பேர் தான் வந்து மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான கலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி, உலோகம் மற்றும் நெகிழி ஆகியவற்றால ஆனவையா இருக்கும். சரிங்களா? இம்முறையில வந்து தனித்த தாவரங்களுக்கு சிறிய தொட்டிகளும் பெரிய அளவில் வளர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டிகளும் வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. இந்த நுட்பமானது பார்த்தீங்க அப்படின்னா 1980 ஜெர்மன் தாவரவியாளர் ஜூலியஸ் வான் சாக்ஸ் என்பவரால் விளக்கப்பட்டதா சொல்றாங்க. இது எப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜூலியஸ் வான் சாக்ஸ் 1980 ஜெர்மன் தாவரவியலாளர் தான் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? விதையில்லா வெள்ளரி மற்றும் தக்காளி போன்றவற்றைகளை வணிக ரீதியாக உற்பத்தி செய்வதற்காக இம்முறை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கரைந்துள்ள நீருக்குள் வேறானது மூழ்கும்படி தாவரங்கள் மிதக்கப்படப்படும். ஃபர்ஸ்ட் வந்து தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு நீருக்குள்ள வந்து அதை மூழ்கிற மாதிரி வச்சிருவாங்க, மிதக்கிற மாதிரி செய்வாங்க. வேர்கள் வந்து நீரையும் கனிம ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துக்கிட்டு ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சு கொள்ளும். சரிங்களா? ஆனால் இருக பிடிக்கும் தன்மையை வந்து இது கொண்டிருக்காது. மண்ணில் எப்படி ஒரு தாவரம் இருக பிடிச்சு ஸ்ட்ராங்காக நிற்கிதோ, வலிமையாக நிற்கிதோ, அந்த மாதிரி இங்கே வந்து தாவரங்கள் நிற்காது. சரிங்களா? எனவே தாவரங்களுடைய மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கும்படி அவற்றை வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க. ஊட்டச்சத்தும் நீரும் வந்து பாதுகாக்கப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி வந்து காணப்படும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இந்த தாவரங்கள் வளரும். அதனால இதனுடைய கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி வந்து காணப்படும் சொல்லுவாங்க. பாலைவனங்களிலும் ஆர்டிக் துருவ பகுதிகளில் இந்த முறை வந்து ஒரு சிறந்த மாற்று வேளாண் முறையாக உள்ளது. ஓகேங்களா? அதாவது தாவரங்கள் வளர்வதற்கு ஏற்ற உகந்த மண் இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி முறையில வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தாவரங்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய கலனுக்குள்ள ஒரு நீர் எடுத்துக்குவாங்க. அப்போ ஊட்டச்சத்துக்குள்ள பொருட்களையும் எடுத்துக்குவாங்க. இதுக்குள்ள காற்று கல்லெல்லாம் கிடைக்கும். ஊட்டச்சத்து இறப்பி இங்கே காணப்படும். சரிங்களா? இதன் மூலயமா வந்து இதுல இருந்து இங்க செடி வச்சிருப்பாங்க. இது மூலயமா தண்ணி வந்து இந்த காலப்பதிப்பு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று இறப்பியும் இருக்கும். காற்று கொடுக்கறதுக்கான காற்று இறப்பி இருக்கும். இது வந்து அந்த ஃபவுண்டன், இது கண்ணாடி குழாயோ இல்லை ஏதாவது ஒரு குழாய் இதுவோ ஒரு கொள்கலன்களோ. ஓகேங்களா? இதில் வந்து நீரும் ஊட்டச்சத்து எடுத்திருப்பாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து இறப்பி, இந்த பம்ப் மூலயமா இந்த தாவரங்களுக்கு தேவையான நீரும் ஊட்டச்சத்து மிக்கக்கூடிய அந்த பொருளும் வந்து கிடைக்கும். இதனால தாவரங்கள் வந்து வளர்ச்சி அடையும். சரிங்களா? இதுதான் வளர் ஊடகம். இது வந்து வளர் ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து காற்று ஊடக தாவர வளர்ப்பு முறை. இப்போ நீரில் எப்படி வந்து தாவரத்தை வளர்த்தோமோ அதே மாதிரி வந்து காற்றை வந்து காற்றை வச்சு எப்படி வந்து தாவரத்தை வளர்க்குறாங்கன்னு பாருங்க. இந்த முறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீருங்கிறது ஹைட்ரோஃபோனிக்ஸ். இது வந்து காற்று, அதனால ஏரோஃபோனிக்ஸ். ஏர் தானே, அதனால ஏரோஃபோனிக்ஸ். ஓகேங்களா? இது வளிமண்டல வேளாண்மை என்றும் அழைக்கப்படுது. வளிமண்டல வேளாண்மை என்பது அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டம் தான் வந்து இது வளிமண்டல வேளாண்மை சொல்லுவாங்க. இதில் உள்ள முதன்மையான வளர் ஊடகம் வந்து காற்று ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்முறையில் பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்தினுடைய வேர்கள் வந்து தொங்கவிடப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் வந்து காற்றுல பார்த்தீங்கன்னா பனி போல தூவப்படும். அதாவது தாவரத்தினுடைய வேர்கள் வந்து தொங்க விட்டுறப்பட்டு அது வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து காற்றின் மூலமா வந்து தூவப்படும், பனி போல வந்து தூவருமாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாவரங்கள் வந்து அவைகளை வந்து உறிஞ்சு கொண்டு வாழ்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. பனி போன்று தூவும் நிகழ்வானது ஒவ்வொரு சில நிமிடங்களிலுமே நடந்துகிட்டே இருக்கும். தூவுதல் தொடர்ச்சியாக நடக்காவிட்டால் தாவரத்தின் வேர்கள் வந்து காய்ந்து இறந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக வந்து நேர கட்டுப்பாட்டு கருவி ஒன்று ஊட்டச்சத்து பம்புடன் வந்து பயன்படுத்துறதாகவும் சொல்றாங்க. இம்முறையில் ஒவ்வொரு 2 நிமிட நேர இடைவெளியிலும் நேர கட்டுப்பாட்டு கருவி வந்து பம்பை இயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தாவரங்கள் வந்து ஒரு கொள்கலன்ல வச்சிருப்பாங்க. நீர் ஊட்டச்சத்து இருக்கும். நீர் தேக்கத்துக்குள்ள ஊட்டச்சத்து இறைப்படி இங்க இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இதுதான் வந்து நேரம் இது. ஓகேங்களா? ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பம்பு மூலயமா வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரா வந்து காற்று மூலமா தூவப்பட்டுட்டே இருக்கும். அப்போ அதை வச்சுக்கிட்டு இந்த தாவரங்கள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து காற்றின் மூலமா வளர்க்கக்கூடிய ஏரோஃபோனிக்ஸ் முறை. சரிங்களா? அடுத்தது வந்து நீர்வாழ் உயிரின ஊடக தாவர வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது உயிரினங்களை வளர்த்துறது வந்து அக்வாகல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது வந்து அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நீர்வாழ் உயிரினங்களை வளர்த்து அதன் மூலயமா வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து தாவரங்களுக்கு கொடுத்து தாவரங்களை வளர்க்கறதுக்கு பேர் தான் வந்து அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையில பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களும் வளர்க்கலாம், நீர்வாழ் உயிரினங்களையும் வளர்க்கலாம். இது ரெண்டையும் சேர்ந்துமே செய்யலாம் இந்த முறையில். சரிங்களா? அக்வாஃபோனிக்ஸ்.
இது தாவரங்களை நீரில் வளர்க்கும் பழமையான முறை அப்படின்னு சொல்றாங்க. மண்ணில இப்போ தாவரங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, நீரில் தாவரங்களை வளர்க்கலாம் அந்த முறையே தான். ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றங்கள் மட்டும் இருக்கும். சரிங்களா. மண்ணிலா வேளாண் முறையும் சேர்த்து, அதாவது இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு புதிய முறை அப்படின்னு சொல்றாங்க. நீர்வாழ் உயிரினங்களால் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் தாவரங்கள் உள்ளெடுத்து உட்கொள்கின்றன. இந்த கழிவுப் பொருட்களை நைட்ரேட்டாக்கும் பாக்டீரியாக்கள் உதவியுடன் முதலில் நைட்ரேட்டுகளாகவும் பிற நைட்ரேட்டுகளாகவும் மாற்றப்பட்டு பின்னர் தாவரங்கள் ஊட்டச்சத்துக்களாக எடுத்துக்கொள்ளும். இப்படியாக கழிவுகள் பயன்படுத்தப்பட்டு நீரானது மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் தொட்டிகளே வந்தடையும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. அதாவது அந்த தொட்டிக்குள்ள வளர்க்கப்படக்கூடிய மீனோ இல்லை அந்த நீர்வாழ் உயிரினங்களோ, ஓகேங்களா, அது அதனுடைய கழிவுகள் இருக்குங்களா, அந்த கழிவுகளை அந்த பாக்டீரியா மூலமா சிதைவடைந்து செஞ்சு அதை நைட்ரேட்டுகளாகவும் மாற்றி அதை தாவரங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதை தாவரங்களுக்கு பெற்றுக்கொண்டு அந்த ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு அந்த நீரை மறுபடியும் அந்த தொட்டிக்கே அனுப்பிடும். ஓகேங்களா. இப்படிதான் அந்த நீரை மறுபடியும் அந்த உயிரினங்கள் பயன்படுத்துறோம். ஏன்னா அது சுத்தமான நீரா மாறிடும் இல்லைங்களா. அதை மறுபடியும் அந்த உயிரினங்கள் பயன்படுத்தும். இந்த பேருக்கு தான் இந்த முறைக்கு தான் அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அக்வாஃபோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீர் வளர்த்தல், மீன் போன்ற நீர் உயிரினங்களை வளர்த்தல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரும் அதாவது நீரில் தாவரங்களை வளர்க்குறோம், அதே சமயம் பார்த்தீங்கன்னா மீன் போன்ற உயிரினங்களையும் வளர்ப்போம். சரிங்களா. மண்ணில்லா வளர்த்தல் அப்படிங்கிறதும் தாவரங்களை வளர்ப்பது அப்படிங்கிறதும் நடைபெறுது. ஓகேங்களா. பச்சை இலை காய்கறிகளான சீன முட்டைக்கோஸ், கீரைகள், துளசி, கொத்தமல்லி இலை, வேர்க்கோசு இலை, கீரை இலைகள் மற்றும் காய்கறிகளான தக்காளி, மிளகாய், குடைமிளகாய், மிளகுகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, கத்திரி போன்ற காய்கறிகளையும் இந்த முறையில் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி தான் இங்கிருந்து தாவரங்கள் நைட்ரேட், இந்த மீனுடைய கழிவுகள் எல்லாத்தையுமே நைட்ரேட்டுகளாகவும் மாற்றி இதை தாவரங்களுக்கு கொண்டு போகும். மறுபடியும் இந்த தாவரங்கள் இதை பெற்றுட்டு தூய நீரை மறுபடியும் இந்த தொட்டிக்கு அனுப்பும். அப்புறம் மறுபடியும் அதை விலங்குகள் பயன்படுத்தும். இப்படித்தான் அக்வாஃபோனிக்ஸ் நடைபெறும். சரிங்களா. அடுத்து பால் பண்ணை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா. பால் பண்ணைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பால் உற்பத்தி அதிகரிப்பதற்காக கால்நடைகள் வளர்க்கப்படுதா சொல்றாங்க. கால்நடைகளை முறையாக பராமரிக்கிறது, அவற்றிடமிருந்து பாலினை பெற்று மனிதர்களுக்கு பயன்படும் வகையில பக்குவப்படுத்தப்பட்ட பாலாகவும் பால் பொருளாகவும் வழங்குதல் ஆகியவை தான் இதுல உள்ளடங்கியதுள்ளதா சொல்றாங்க. பால் மற்றும் அதன் பொருட்களை உருவாக்குவதும் சந்தைப்படுத்துவதும் பால் பண்ணை தொழில் எனப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கால்நடை கலப்பினங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பசுமாடுகளும் எருமை மாடுகளும் இந்திய கால்நடைகள்ல அடங்கி இருக்குது. ஓகேங்களா. பால், உணவு, தோல் மற்றும் போக்குவரத்திற்காக அவை வளர்க்கப்படுகின்றன. அவை 2 வித சிற்றினங்களாக காணப்படுகின்றன. அவையாவன போஸ் இண்டிகஸ், அதாவது இந்திய பசுகளும் காளைகளும் போஸ் இண்டிகஸ், ஓகேங்களா, மற்றும் போஸ் புபாலிஸ், எருமைகள் போஸ் புபாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை கால்நடை விலங்கினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்துல பாருங்க, இதான் கால்நடை விலங்குகள். பாலிற்காகவும் வயல் வேலைகளுக்காகவும் வளர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இவ்விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதா சொல்றாங்க. அல்லது பால் உற்பத்தி இனங்கள், இழுவை இனங்கள், இரண்டிற்கும் பயன்படுபவை அப்படின்னு 2க்காகவும் பயன்படுத்துறாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் பால் உற்பத்தி இனங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பால் உற்பத்தி இனங்கள் உற்பத்தி இனங்கள் அப்படின்னா பாலினை மட்டுமே பெறுவதற்காக வளர்க்கக்கூடிய இனங்கள் தான் பால் உற்பத்தி இனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பசுக்கள், அதாவது பால் சுரக்கும் பெண் இனம் தான் பசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அதிக அளவு பால் தரக்கூடியதா இருக்கும். அதாவது கறவை விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா. பால் உற்பத்தி இனங்கள் உள்நாட்டு இனங்களாகவோ அல்லது வெளிநாட்டு இனங்களாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டு இனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை தாயகமாக கொண்டது உள்நாட்டு இனங்கள். அவற்றுள் சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி மற்றும் கிர் போன்றவை எல்லாமே உள்நாட்டு இனங்கள். இவ்வகை இனங்கள் பார்த்தீங்கன்னா வலுவான கால்களையும் நிமிர்ந்த திமில்களையும் தளர்வான தோள்களையும் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. பால் உற்பத்தியானது பால் சுரக்கும் காலத்தை பொறுத்தே, அதாவது கன்று பிறந்ததுக்கு பின் உள்ள காலம் தான் அமைகிறதுன்னு சொன்னாங்க. இவ்வகை உள்நாட்டு சிற்றினங்கள் சிறப்பான நோய் எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டு விலங்குகள் தான் அதிக நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அயல்நாட்டு இனங்கள் போஸ் டஹாராஸ் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஜெர்சி, பிரவுன் ஸ்வீஸ் மற்றும் ஹோல்ஸ்டீன், ஃப்ரைசன் ஆகியவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வகை இனங்கள் எல்லாமே வெளிநாட்டு இனங்கள். ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். உள்நாட்டு இனங்கள், வெளிநாட்டு இனங்கள் ரெண்டுமே முக்கியம். இவ்வகை இனங்கள் ஆகியவை இவ்வகை இனங்களுக்குள் அடங்கும். அதிகமான பால் சுரப்பு காலத்தை கொண்டிருப்பதால் இவை அதிகம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க.
இந்திய நாட்டு இனங்கள் மற்றும் வெளிநாட்டு இனங்களை கலப்பினம் செய்து சிறந்த பண்புகளை கொண்ட கால்நடை இனங்கள் வந்து பெறப்படுகின்றன. அதாவது 2 இனங்களுமே கலப்பினம் செஞ்சு கூட சில கால்நடைகளை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இழுவை இனங்கள் தான் என்னன்னு பார்க்கலாம். இவ்வகை இனமாடுகள் வந்து வேளாண்மை பயன்பாடுகளாகிய உழுதல், பாசனம், வண்டி இழுத்தல் போன்ற வேலைகளை செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா. அம்ரித்மா மகால், காங்கேயம், உப்ளஞ்சேரி, மாலவி, சிரி மற்றும் ஹல்லிகார் போன்ற இனங்கள் வந்து இவற்றிலெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இழுவை இனங்கள்ல எதுன்னு கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுங்க. அம்ரித் மகால், காங்கேயம், உப்பளஞ்சேரி, மாலவி, சிரி மற்றும் ஹல்லிகார் போன்ற இனங்கள் வந்து இவற்றில் அடங்கும்னு சொல்றாங்க. இவற்றில் உள்ள எருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா கடினமான இழுவை வேலையை நன்றாக செய்தாலும் பசுகள் குறைந்தளவே வந்து பாலினை குடிப்பையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து வந்து தகவல் துணுக்கள் என்ன இருக்குன்னு பாருங்க. தமிழகத்தை தாயமாக கொண்ட இழுவை மாடுகள் எதுன்னு பாருங்க. காங்கேயம். இவ்வகை இனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மற்றும் கொங்கு நாடு என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்க. காங்கேய மாடு எல்லாமே கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவை காங்கேயத்தில் உருவாகியவை. தாராபுரம், பெருந்துறை, ஈரோடு, பவானி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இது காணப்படுகின்றனன்னு சொல்றாங்க. சரிங்களா. பாளையங்கோட்டையை சேர்ந்த மறைந்த பயில்வான் திரு நல்லதம்பி சர்க்காரி மான் ராடியா என்பவருடைய சீரிய முயற்சியால் இவ்வினங்கள் வந்து உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. யார் வந்து இந்த காங்கேய இதை வந்து உருவாக்குனாரு பார்த்தீங்கன்னா திரு நல்லதம்பி சர்க்காரி. பயில்வான் திரு நல்லதம்பி சர்க்காரி தான் இந்த காங்கேயத்தை வந்து உருவாக்குனாரு. அடுத்து பர்கூர் மாடுகள். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவானி தாலுகாவில் உள்ள பர்கூர் மலைப்பகுதிகளில் இவ்வினங்கள் வந்து காணப்படுறதா சொல்றாங்க. இவ்வினங்களை சார்ந்த மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா கரடு முரடான பகுதிகளை உழுது சரி செய்யும் வேலைகளை செய்ய உருவாக்கப்பட்டவை தான் வந்து இந்த பர்கூர் மாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உப்பளஞ்சேரி மாடுகள்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா ஜாதி மாடு, மொட்டை மாடு, மோளை மாடு மற்றும் தெற்கத்தி மாடு என பல பெயர்களில் வந்து இதை அழைக்கிறாங்க. இந்த உப்பளஞ்சேரி மாடுகள் எல்லாமே இந்த மாதிரி அழைக்கிறாங்க. இவ்வின மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் தோன்றி அதனை பூர்வீகமாக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் ஈரம் மிகுந்த பகுதிகளை உழுவதற்கு ஏற்றவதாக உள்ளன. இவ்வினங்கள் வந்து அதிகமான பலத்திற்கும் நீண்ட ஆயுள் காலத்திற்கும் பெயர் பெற்றவை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து புலிக்குளம் மாடுகள் அப்படின்னு. இவ்வின மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கம்பம் பள்ளத்தாக்குகளை பொதுவாக காணப்படுதா சொல்றாங்க. இவைகள் ஜல்லிக்கட்டு மாடு, கிடாய் மாடு மற்றும் செந்தாரை எனவும் அழைக்கப்படுறாங்க. சரிங்களா. நிலத்தினை வந்து உரமேற்றவும் உழவு செய்யவும் இவ்வகை மாட்டினங்கள் அதிகம் வந்து பயன்படுறதா சொல்றாங்க. இவற்றுள் மைசூர் வகை மாடுகள் போன்று கொம்புகள் வந்து பின்புறமாக வளைந்து காணப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது இந்த 2 பயன்களையுமே, அதாவது பால் சுரக்கும் மாடுமாகவும் அப்புறம் இழுவை மாடுகளாகவும் பயன்படும் இந்த 2 பயன்களை தரும் இனங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வகை இனங்கள் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திக்காகவும் பண்ணை வேலைகளை சிறப்பாக செய்வதற்காகவும் பயன்படக்கூடியது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வகையை சேர்ந்த மாடுகள் அதிகமாக விவசாயிகளால் விரும்பி வளர்க்கப்படுகின்றன. ஏனெனில் இவைகளின் பசுக்கள் வந்து அதிக அளவு பால் சுரப்பவையாகவும் காளைகள் வந்து சிறப்பாக இழுவை வேலைகளை செய்பவையாகவும் உள்ளன. ஓகேங்களா. ஹரியானா மாடுகள், ஓங்கோல் மாடுகள், நான் கரேஜ் மாடுகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஹரியானா மாடுகள், ஓங்கோல் மாடுகள், நான் கரேஜ் மாடுகள் மற்றும் தார்பார்கர் மாடுகள் ஆகியவை பால் உற்பத்தி மற்றும் இழுவை ஆகிய 2ற்கும் பயன்படக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து இங்க தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இளம் பெண் கன்றுக்குட்டியை வந்து இளம் பசு அப்படின்னும் இள ஆண் கன்றை வந்து கிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இளம் பசு அப்படின்னு எது வரைக்கும் சொல்லுவாங்கன்னா அந்த பசு வந்து முதல் குட்டியை பெற வரைக்கும் அதை வந்து இளம் பசுன்னு சொல்லுவாங்க. ஆண் கன்றை வந்து கிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கன்று போடுவதற்கு 2 மாதத்திற்கு முன்பே தன்னுடைய குட்டியை வளர்ப்பதற்காக தாய் பசு வந்து பால் சுரப்பதை அல்லது வழங்குவதை வந்து நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹோல்ஸ்டீன் இன மாடு பிற இன மாடுகளை விட அதிக அளவு வந்து பாலினை வந்து அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த இன மாடு வந்து அதிக அளவு பாலை கொடுக்கும் அப்படின்னா ஹோல்ஸ்டீன் அப்படிங்கிறது. ஹோல்ஸ்டீன் மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் மட்டுமே தன் உணவை மேய்ந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக அதை போட்டு விழுங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாதி சேர்க்கப்பட்ட உணவாக விழுங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எருமை இனங்கள் தான் பார்க்க போறோம். சரிங்களா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எருமை மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. இவைகளே அதிகமான பால் தரும் விலங்குகள் ஆகும். அதாவது பசுக்களை விட எருமைகளே அதிக அளவு பாலினை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. முரா எருமை, மொசானா எருமை மற்றும் சுருதி எருமை இனங்கள் வந்து அதிக அளவு பால் கொடுக்கும் உள்நாட்டு எருமை இனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம்.
அடுத்தது கால்நடை தீவனத்தினுடைய இயல்பு மற்றும் அவற்றினுடைய தேவைகள் என்னன்னு பாருங்க. கால்நடைகளுக்கான தீவனங்கள் விலங்குகளின் ஆரோக்கிய வாழ்வுக்கும் அதிக பால் சுரத்தலுக்கும் துணை புரிவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவனங்கள் வந்து 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தவிடு அல்லது சக்கை செறியூட்டமிக்க உணவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, தவிடு அல்லது சக்கை செறியூட்டமிக்க உணவு அப்படின்னு சொல்றாங்க. தவிடு மற்றும் சக்கை போன்ற உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கடின நார்ச்சத்து கொண்ட தீவனங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவைகள் சதைப்பற்றுள்ள தீவனமாகவும், அதாவது பயிரிடப்பட்ட புல் வகைகள், தீவனம் மற்றும் தாவர வேர்கள், இதுதான் வந்து சதைப்பற்றுள்ள தீவனம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம வயல்லாம் வளரக்கூடிய புல் இருக்குங்களா, அதுவும் அப்புறம் தீவனம் இந்த தாவரங்களை ஊடு பயிரில் வளருங்களா, அந்த தாவரம் தான். அந்த தாவரங்கள் இது எல்லாமே வந்து சதைப்பற்றுள்ள தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் உலர் தீவனம் வைக்கோல், பயிரின் தட்டைகள் மற்றும் சாவிகள், விதையின் வெளியுறை இருக்கின்றன. இது எல்லாமே வந்து உலர் தீவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து செறியூட்டமிக்க உணவானது குறைவான நார்ச்சத்தையும் அதிகளவு கார்போஹைட்ரேட், புரதங்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களையும் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோளம், கம்பு, முத்து திணை அப்படின்னு சொல்லுவாங்க கம்பை. ராகியை வந்து விரல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி தவிடு, கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, ஆளி விதை புண்ணாக்கு, நிலக்கடலை புண்ணாக்கு, மாங்கொட்டை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு மற்றும் எள்ளு புண்ணாக்கு போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா செறியூட்டப்பட்ட உணவை உருவாக்க பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பசுந்தாள் உரங்களையோ, அதாவது குதிரை மசால், மூவிலை மஞ்சள் புரதப்புல், சிறுதானியங்கள் மற்றும் யானைப்போல் இது எல்லாமே வந்து நம்ம தீவனமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பசுந்தாள் தீவனங்கள் வந்து கிடைக்காத வேளையில கால்நடைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலேஜ் எனப்படும் பதனம் செய்யப்பட்ட தீவனத்தினை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிலேஜ் என்பது பசுக்களுக்கு வழங்கப்படும் அதிக ஈரப்பதம் மிகுந்த நொதிக்க வைக்கப்பட்ட உணவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இவை பசும்புல்கள், சோளம், தானியங்கள் மற்றும் களைகள் போன்ற பச்சை தாவரங்களையும் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றதாகவும் சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து தீவன மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு வந்து சமச்சீரான உணவு வந்து சமச்சீரான ஒரு சரிவிகித உணவு வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தீவனங்களை பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான தீவன பொருட்களும், அதாவது தாதுக்கள், விட்டமின்கள், உயிர் எதிர்ப்பு பொருட்கள், அதாவது ஆன்டிபயாட்டியா, இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருளா, மற்றும் ஹார்மோன்கள் வந்து சரிவிகித அளவில் வந்து காணப்படணும்னு சொல்றாங்க. இவை விலங்குகளுடைய வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்கும் நோயிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதற்கும் உறுதுணையா இருக்கிறதாவும் சொல்றாங்க. பால் உற்பத்தி செய்யும் பசுகளுக்கு தினமும் கொடுக்க வேண்டிய தீவனத்தினுடைய சராசரி விகிதங்கள் பாருங்கள் எப்படின்னு. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 முதல் 25 கிலோகிராம் தவிடு அல்லது சக்கை இருக்கணும், அது உலர்ப்புல் மற்றும் பசுந்தாள் தீவனமா இருக்கணும். 4 முதல் 5 கிலோகிராம் வரை தானிய கலவை இருக்கணும். 100 முதல் 150 லிட்டர் வரை நீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாமே இருக்குது. சரிங்களா. ஒரு பாலில் வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பாருங்கள். கோலைன் இருக்குது, ஆல்ஃபா டோகோஃபெரால், பென்டாத்தனிக் அமிலம், நியாசின், ரிப்ளோவின், தயமின், பைரிடாக்சின், ரெட்டினால், போலோட், அஸ்கார்பிக் அமிலம், அப்புறம் கொழுப்பு புரதம், கார்போஹைட்ரேட்லாம் இருக்குது, மாங்கனீஸு, தாமிரம், துத்தநாகம், இரும்பு, மெக்னீசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இத்தனை சத்துக்கள் வந்து பாலில் இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் வந்து பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். அடுத்து தெரிந்து கொள்கல பாருங்க. செறியூட்டமிக்க தீவனங்கள் பசுக்களின் பால் சுரப்பு காலங்களில் வந்து வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறாக வழங்கப்படும் உணவு வந்து பால் சுரத்தை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பசு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2.5 லிட்டருக்கும் அதிகமான வந்து பாலினை வந்து சுரக்கிறது. ஒவ்வொரு அதிகப்படியான பால் சுரப்பு தேவைக்கும் 1 கிலோகிராம் தீவனமானது கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பசுவின் பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்களுடைய தகவல் பாருங்க. பாலில் உள்ள சத்துக்களினுடைய பெயர் 100 ml வந்து சராசரி 100 மில்லி லிட்டருக்கு அதனுடைய சராசரி அளவு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆற்றல் மொத்தமாக வந்து ஒரு 100 ml பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது ஆற்றல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 266 கிலோ. சரிங்களா. மொத்த புரதம் பார்த்தீங்க அப்படின்னா 3.4 கிராம், கேசின் பார்த்தீங்கன்னா 0.7 கிராம், மொத்த கொழுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 0.4 கிராம், செறிவூட்டப்பட்ட கொழுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.4 கிராம், மொத்த கார்போஹைட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2.3 கிராம், சோடியம் பார்த்தீங்க அப்படின்னா 44 மில்லிகிராம், கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா 128 மில்லிகிராம். சரிங்களா. இந்தியாவில் வந்து கால்நடை பெருக்கத்திலே மேம்படுத்துதல் எப்படின்னு பார்க்கலாம். கால்நடைகளின் உற்பத்தி அதிகரிப்பதற்காக இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க.
முன்னேற்றமடைந்த கலப்பினல் தொழில்நுட்பமானது அதிக திறன் கொண்ட புதிய வகை இனங்களை வந்து உற்பத்தியை வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கலப்பினம் இனங்கள், அதாவது உள்ளூர் மாட்டுகளையும் வெளிநாட்டு மாட்டுகளையும் கலப்பினம் செய்யறாங்களா, அந்த புதிய வகை இனங்கள்னால வந்து பாலுடைய உற்பத்தி வந்து அதிகரித்துள்ளதாக சொல்றாங்க. அதிதீவிர கால்நடை மேம்பாட்டு திட்டம், அதாவது இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ICDP அப்படிங்கிறது, இந்த திட்டமானது பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உள்நாட்டு பசு இனங்களே ஐரோப்பிய இனங்களோடு கலப்பு செய்து புதிய இன மாடுகளை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டது தான் வந்து இந்த ICDP-உடைய திட்டம். சரிங்களா? அதாவது நம்ம பசுமாடுகளில் வந்து ஐரோப்பிய மாடுகளோடைய வந்து கலப்பிடம் செய்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். சரிங்களா? இயந்திரம் மூலம் பால் கறப்பதற்கான புதிய முறைகள் மற்றும் நவீன சாதனங்கள் எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பால் செயல்முறை திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது பால் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கி நகர்ப்புறங்களில் விநியோகம் செய்தலே அடிப்படையாக கொண்டது தான் வந்து இந்த பால் செயல்முறை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பால் பொருட்களுடைய உற்பத்தி வந்து அதிகரித்து நகர்ப்புறங்களை வந்து விநியோகம் செய்கிறது தான் இதனுடைய அடிப்படை முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நகர்ப்புறங்களை வந்து விநியோகம் செய்கிறது தான் இதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்களை பாருங்க. முனைவர் வர்கீஸ் குரியான் என்பவரால் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது உருவாக்கப்பட்டது. யாருனால பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியான். எனவே அவர் நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. நவீன இந்தியாவினுடைய பால் பண்ணை தொழில் சிற்பி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படுவர் இவர் தான். NDTP என்ற அமைப்பானது உலகின் மிகப்பெரிய பால் பண்ணை மேம்பாட்டு திட்டமான ஆப்ரேஷன் ஃப்ளூட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்க மறுபடியும் பாருங்க. பஞ்சகவ்யா, இந்தியில வந்து பஞ்சம் அப்படின்னா 5 அர்த்தம். கவ்யா அப்படின்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஓகேங்களா? என்பது கரிம பொருளான உயிர் உரமாகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உரமானது தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து வளர்ச்சியை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. இதில் உள்ள முக்கியமான பொருட்களான பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணம் 25%, மாட்டு கோமியம் 25%, பால் வந்து 15%, தயிர் 10%, நெய் வந்து 5%, வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 5%, இளநீரும் 5% மற்றும் வெல்லம் 10%. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சகவ்யால வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்பாங்க. இதை ஞாபகம் வச்சுருங்க. சரிங்களா? அடுத்தது நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு அக்வா கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீர்வாழ் உயிரிகளான மீன்கள், இறால்கள், பிரான்ஸ், சிறிய வகை இறால்கள் அல்லது கூனி இறால்கள், நண்டுகள், பெருங்கடல் நண்டுகள், ஸ்லாப்ஸ்டர், உண்ணத்தகுந்த சிப்பிகள், முத்து சிப்பிகள் மற்றும் கடல் களைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் குறிப்பிடத்தகுந்த சூழலில் நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர்க்கக்கூடியது தான் வந்து இந்த மீன் கல்ச்சர், அதாவது அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. தெரிந்து கொள்கள்ல பாருங்க. கடலிலும் உள் நன்னீர் இடங்களிலும் ஏரி, குளங்கள், ஆறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றும் கடலோர நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு நிலைகளிலும் அதிகமான மீன் வளங்களை கொண்டுள்ள முன்னோடி மாநிலமாக இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா நமதுடைய தமிழ்நாடு தான் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. மாநிலத்தின் கடல்வாழ் மீன்களின் வளமானது 0.719 மில்லியன் டன் அளவாக, மில்லியன் டன் அப்படின்னா 10 லட்சம் கிலோ உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதே போலவே நன்னீர் மீன் வளர்ப்பானது பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லட்சம் மெட்ரிக் டன்கள். மெட்ரிக் டன் அப்படின்னா 1000 கிலோ. ஓகேங்களா? ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 1000 கிலோ. அப்போ 4.5 லட்சம் மெட்ரிக் டன்கள் வந்து மீன்களை உற்பத்தி செய்யும் அளவுள்ள திறனுடையதாக இருக்குது சொல்றாங்க. கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடானது பிற கடலோர மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது 6வது இடத்துல இருக்கிறதாகவும் சொல்றாங்க. கடலோர மீன் வளர்ப்பில் வந்து தமிழ்நாடு வந்து 6வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்து நீர்வாழ் உயிரி வளர்ப்பினுடைய வகைகள் என்னென்னு பாருங்க. நீர்வாழ் உயிரி வளர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வகை பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்னீர்வாழ் உயிரி வளர்ப்பு, உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு, கடல்வாழ் உயிரி வளர்ப்பு. அதாவது கடல்வாழ் உயிரி வளர்ப்பை மாறி வளர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இவை வளரும் இடத்தில் உள்ள நீரின் உப்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இந்த நன்னீரில் பார்த்தீங்க அப்படின்னா வாழக்கூடிய உயிரிகளை வளர்க்கும் முறையே வந்து நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீரின் உப்புத்தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.5 ppt, அதாவது பார்ட்ஸ் பெர் 1000, 1000ல் ஒரு பகுதிக்கும் குறைவாக காணப்படும். இவ்வகை உயிரி வளர்ப்பானது பார்த்தீங்க அப்படின்னா குளம், ஆறு, அணைக்கட்டு மற்றும் குளிர்ந்த நீர்நிலைகள் போன்ற இடங்களில் நடைபெறும். சரிங்களா? இவ்வாறான நீர்நிலைகளில் நிலப்பரப்பினுள் அமைந்துள்ளன. நன்னீர்
நன்னீர் மீன் இனங்களான கெண்டை மீன்கள், கட்லா, ரோகு, மெரிக்கால், கெளுத்தி மீன்கள், ஜிலேபி மீன்கள், சிலேபி மீன்கள் மற்றும் காற்றினை சுவாசிக்கும் மீன்கள் போன்றவை எல்லாமே இவ்விடங்களில் வந்து வளர்க்கப்படுறதா சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னீர் மீன்களில் எடுத்துக்காட்டு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஆறுகள், குளங்கள்லாம் வளர்க்கக்கூடியது நன்னீர் வாழ் உயிர். அடுத்து கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு, மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நீர்வாழ் உயிரினங்கள் கடல் நீரில் வளர்க்கப்படுதலே கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவை வந்து மாறி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நீரினுடைய உப்பு தன்மை பார்த்தீங்கன்னா 30 முதல் 35 ppt அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வகை வளர்ப்பானது கடலின் கரையை ஒட்டிய பகுதிகளோ ஆழ்கடல் பகுதிகளிலும் நடைபெறும். அதாவது கடலினுடைய கரை பகுதியிலும் ஆழ்கடல்லையும் நடைபெறும். சரிங்களா? கூனி இறால்கள், அது கடல் இறால்கள், முத்து சிப்பிகள், உண்ணத்தகுந்த சிப்பிகள், சங்குகள், துடுப்புடைய மீன்களான சால்மான் மீன்கள், ட்ரவுலட் மீன்கள், கொடுவாய் மீன்கள், மொரவை மீன்கள், பால் கெண்டை மீன்கள் மற்றும் மடவை மீன்கள், இது எல்லாமே வந்து கடல் நீரில் வளர்க்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு, பிராக்கிஸ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உவர்நீர் என்பது கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கும் இடத்தில் உள்ள நீரை குறிக்கிறது தான் வந்து உவர்நீர். அதாவது கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? கடலும் நாரும் சந்திக்கக்கூடிய இடம் தான். இவற்றை களிமுகம், உப்பங்களி, காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் கடலினை ஒட்டிய நீர்நிலை எனவும் சொல்லுவாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீரினுடைய உப்பு தன்மை பார்த்தீங்க அப்படின்னா 1 ppt அளவை விட அதிகமாகவும் 32 ppt அளவை விட குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிலேபி மீன்கள், முட்கள் கொண்ட பெரிய நண்டினங்கள், நண்டுகள், கடல் இறால்கள் மற்றும் பால் கெண்டைகள் போன்ற முக்கியமான மீன் இனங்கள் வந்து இங்கே வளர்க்கப்படுதான் சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. 1947ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள கொச்சின் என்ற இடத்துல தான் இந்திய அரசாங்கத்தால் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனமானது, அதாவது சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது நிறுவப்பட்டதா சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நிறுவனமானது கடல் மீன் வளர்ப்பு நிலையங்கள், வகைப்பாட்டியல் மற்றும் உயிர்களுடைய பொருளாதார பண்புகள் ஆராய்ச்சி செய்தல் போன்ற செயல்களில் அதிக கவனம் செலுத்துதா சொல்றாங்க. சென்னையை தலைமையிடமாக கொண்டு 1987ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மத்திய உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனமானது நிறுவப்பட்டதா சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஸ் வாட்டர் அக்வா கல்ச்சர். இந்த CIBA நிறுவனத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல்கள் மற்றும் துடுப்புள்ள மீன்களை வளம் குன்றாமல் உவர் நீர்நிலைகளில் வளர்த்து நிர்வகித்தல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்நிறுவனமானது துடுப்பு மீன் மற்றும் இறால் ஆகியவற்றை சிறிய அளவில் வளர்ப்போருக்கு நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி உதவி புரிகிறதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நீர்வாழ் உயிரி வளர்ப்பில் உள்ள வாய்ப்புகள் என்னன்னு பாருங்க. நீர்நிலை வந்து உணவு ஆதாரங்களிலிருந்து அதிக அளவு உற்பத்தியை பெருக்குவதன் மூலமும் வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் உணவு தேவைகள் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை சந்திக்கும் விதத்தில் விரைவாக வளர்ந்து வரும் உணவு உற்பத்தி செய்யும் துறையாக நீர்வாழ் உயிரி வளர்ப்பு வந்து காணப்படுதா சொல்றாங்க. இது நீல புரட்சியை வந்து நோக்கமாக கொண்டது. சரிங்களா? இந்த வளர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம் நாட்டின் ஏற்றுமதியிலும் அந்நிய செலவாணியை ஈட்டுவதிலும் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றதுன்னு சொன்னாங்க. கிராமப்புறங்கள் மற்றும் வளர்ந்து வரும் இடங்களில் மீன் பண்ணை அமைத்தல் மூலம் வேலை வாய்ப்புகளையும் இது வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீர்வாழ் உயிரி வளர்ப்பானது உணவு உற்பத்தி அளவினை அதிகரிப்பதோடு நன்னீர் மற்றும் கடல் நீர் வாழ் உணவு வகைகளை சார்ந்து வாழ்கின்ற மக்களின் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றுகின்றது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இவ்வாறாக வளர்க்கப்படும் உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு விலங்கு புரதமுடையவைகளாகவும் அதிக வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கொண்டதாகவும் உள்ளன அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் மீன் உற்பத்தி எங்கே இருக்குன்னு பாருங்க. நீர்வாழ் உயிரி வளர்ப்பு உற்பத்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே 2வது இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? மொத்த மீன் உற்பத்தியில உலகளவில் 7வது இடம் வந்து இந்தியா பெற்றிருக்கு. கடல்வாழ் மீன் உற்பத்தியில உலகளவில் வந்து இந்தியா வந்து 10வது இடத்தை பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வளர்ப்பு, பிசிகல்ச்சர். ஓகேங்களா? இது அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.